அரண்மனையில் தேவியாவை அதனால அழைத்தது ஒரு விஷயம் என்ன? அப்படியா? இதோ மாதத்தில் ஒரு முறை தேவரெல்லாம் ஒன்று சேர்ந்து தேவலவத்தை தேவர் சபை கூட்டுவதுதான் நம்முடைய வேலை. அப்படி தேவர் சபைக்கு போவதாக இருந்தால் எனக்கு சற்று தூக்கம் வருவது போல் இருக்கிறது. தேவர் சபையானது கூடுவது நேரத்திலே இன்றைய தினமாக ஆச்சரியமாக எனக்கு நித்திரையானது வருகிறது. சிறிது நேரம் உறங்கி விட்டு போகலாம். உண்மைதான். ஏற்பாடு செய். தூக்கமே எனக்கு வர மாட்டேங்குது. அவன் ஊர் மேல போயிட்டான். எங்க போயிட்டேன். உனக்கு தாலாட்டு நல்லா பாட தெரியுமா? தாலாட்டு பாடுங்க. எனக்கு தூக்கம் உடனே வர மாதிரி பாடு. அப்படிங்களா? ராரி ராரி ராரோ பொண்டாட்டி ராரிகாரை விட்டு போனாலும் தாலாட்டு பாடுங்க. ராரிகாரன் பாடுறது ராரி பாட்டுங்க. தூரி பாட்டு பாடு. பாட்டுப்பா. தூரி தூரி தூராரோ அப்படி அப்படி இவன் பொண்டாட்டி தொழுக விட்டு போனாலும் என்கிட்ட அடி வாங்கி சாகாத. அப்ப ராரி பாட்டு தூரி பாட்டு வேணும். வேற பாட்டு பாடுறேன். ஒரு துடு படிக்க இவன் பொண்டாட்டிய ஊரு பெத்த போட்டாடிச்ச ராஜே பாரு. ஏன் சாமி பொண்டாட்டி ஊர் பெத்தகிட்ட போட்டு கூட்டு வந்துருக்குறேன். அந்த அம்மா பாட மாட்டேங்குது. ஏன் அவன் குடும்பத்தை உண்டாக்குறேன்? அந்த அம்மா பாட மாட்டேங்குது. அப்புறம் நீயே பாடுறீ. நான் பாடுறேன். தூரி தூரி தூராரோ தேவர் சபை கூடாவென்று செல்லும் தருவாயிலே
கண்ணே தேவி, செல்லும் தருவாயில் எனக்கு நித்திரையானது வருகிறது. சிறிது நேரம் நித்திரம் செய்துவிட்டு பிறகு போகலாம் என்று சொல்லிவிட்டு நித்திரையானது செய்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணே தேவி என்று அலறல் குரலாடு விட்டு எங்கே அரக்கர்கள் எங்கே அரக்கர்கள் என்று அலறல் சத்தமானது விடுகிறே. என்ன சுவாமி, என்ன ஆனது? ஐயோ தேவி, இதோ பஞ்சனத்தில் படித்துறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆராய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் பண்ணாதீங்க, ஒரு சொப்பனம். நாடு நகரம் ஆடை அபரணம் அங்கவஸ்திரம் 32 படி சிம்மாசனம் அனைத்தையும் இழந்து 3,60,00,000 அரக்கர்கள் வந்து என்னை அடித்தொதைத்து சித்திரவதை செய்து இந்த நாட்டை விட்டு துரத்த முடியுமோ நான் ஒரு கனவு கண்டேன் தேவி. அப்படியா? மன்னவா தேவி, இதோ நித்திரையாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய தெய்வலோகத்திற்குள்ளே 3,60,00,000 அரக்கர்களானது வந்து நம்மளை அடித்து சித்திரவதை செய்து பங்கமானது செய்து நம்மளோட ஆடை பிடுங்கி நம்மளை சிறைச்சாக அனுப்பது போல கனவு கண்டீர்களா? ஏதாவது உங்களுக்கு இது இருக்குதா? எது?
எங்க பகல்ல கண்ட கனவு எங்கேயாவது பலிக்குமா? பகலிலே கண்ட கனவு ஒருபோதும் பலிக்காது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்றைய தினம் நம்ம தேவர சபை கூட போகணும். அதனால வாங்க போகலாம். பகலிலே கண்ட கனவு பலிக்காது. அதை நினைத்து நீங்கள் மனச்சஞ்சலப்பட வேண்டாம். ஆமா, கனவு கண்டதுக்கெல்லாம் இது பலிக்குமா? என்னன்னா முந்தால கூட தான் கனவு கண்டேன். என்னன்னு எனக்கு 5 லட்சம் ரூபா லாட்டரி சீட்டு கொடுத்த மாதிரி. சரி, அப்புறம் விடிஞ்சு பார்க்க கத்துக்காரன் தான் வாசல்ல நிக்கிறான். வாங்கணும் தான் நினைப்பேன், சும்மா நினைப்பேன். அவன் தான் வந்து நிக்கிறான். அதெல்லாம் கடவுளா அதனால கனவு கண்டா அது பலிக்காது. அதுவும் பகல்ல கண்டா பலிக்காது. ஆமாங்க. ஓ சரி. ஏய், கனவு கண்டதுன்னு இருந்தாலும் என்ன எடுத்துரைத்தாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது. அதனால இதோ நீ என்ன எடுத்துரைத்தாலும் என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. சஞ்சலப்பட வேண்டாம். இன்றைய தினமானது தேவர் சபை கூட வேண்டாம். கடா வெட்டுறாங்க. டைம் ஆகுது, போலாம். கடா வெட்டினாலும் சரி, உன்ன வெட்டினாலும் சரி, கடாய் போல அந்த பண்ணி வெட்டி விடுங்க. அதெல்லாம் ஏற்க மாட்டேன். இதோ நாட்டிய மாதர்களை அழைத்து வந்து நாட்டியத்திற்கு ஏற்பாடு செய். அப்படியா? உடனடியாக சென்று நம்முடைய தெய்வநாதத்தில் இருக்கக்கூடிய தெய்வ கண்டிகள் என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்களை அழைத்து உடனடியாக நாட்டியத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். அதனாலே நீங்கள் ஓய்வெடுங்கள், போங்கள். அப்படியா? நாட்டியம் ஆரம்பிக்கும். அறிவியல் சபையர்களே, தேவேந்திர மன்னனானவர் கனவு கண்டதினால் மன குழப்பமாகி நாட்டிய பெண்களை அழைத்து நாட்டியம் ஆட வேண்டும் என்று சொல்லி அழைத்தார். அந்த கதையானது அப்படி இருக்கு. இன்னும் ரசிகருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எப்படி என்றால் ஒரு கொஞ்ச நேரம் குரத்தி டான்ஸ் வருதுங்க. நிறைய குரத்தி வந்த உடனே மீண்டும் கதையானது ஆரம்பமாகும். அதுக்கப்புறம் சூரனெல்லாம் வருவாங்க. இப்பொழுது எல்லோருடைய பெரியவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது குரத்தி சபை தருப்பார். மற்ற விஷயம் அவரால் அறிவிக்கிறோம்.
யாரங்க இன்னும் யார் என்றால் இன்று நடத்தக்கூடிய நாடகத்திற்கு அன்னதானம் வழங்குது. அதாவது தானமா மொத்தம் 32 வகையான தானம் இருக்குது. அந்த 32 வகையான தான தர்மத்திலே ஒரு முக்கியமான தானம்னா சிறந்த தானம். அதே சமயத்துல போதும் என்ற தானம். ஆமா, போதும் என்ற தானம், போதாது என்ற தானம் இருக்குது. போதும் என்று சொல்லக்கூடிய தானம் வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் உலகத்திலே சிறப்பான அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பாடு. ஆமா, அன்னதானம் சிறந்தது. ஆமா, அப்படிப்பட்ட அன்னதானம் வழங்கியவர் யார் என்றால் இன்னும் மதிப்பும் மரியாதை ஐயாவாகிய கம்ப்யூட்டர் மணி அவர்களும். நான் கொஞ்சம் மெதுவா பேசணும். அடையப்பா சத்தம் சத்தம் சுத்தி யாத்திரை வச்சுட்டாங்களப்பா. கம்ப்யூட்டர் மணி அவர்களும், சாந்தா அவர்களும், சசிகுமார் அவர்களும், சசிகுமார் ஆசிரியர் அவர்களும், இன்னும் செல்வி ஆசிரியர் அவர்களும், இன்னும் தாரிகா அவர்களும், இன்னும் மகிழ் மித்ரன் அவர்களும், கேசி சின்னையன் அவர்களும் ஊர் பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்து அதாவது உணவு அன்னதானம் கொடுத்து நாடகம் அரங்கேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி நாளை வைத்து நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் எளிமையோடு பொன்னுசாமி வாதியார் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஆமா ஆமா. ஒத்த குச்சியாட்டு இருக்கிறேன். நீ இருக்கிற பாடி என் மேல அடிச்ச நேரம் அந்த அக்கா மேல விழுந்துருப்பேன். அரே சாமி ஊர் ஓரத்துக்கு விடுறா. ஆமா, நான் தான் ஊர் ஓரத்துக்கு விடுறேன். அரே சாமி ஊரத்துக்கு நல்லா நக்குதா இல்ல போனையா நக்கிறேன். அரே அதுல சாமி நல்லா இருக்கிறியான்னு கேக்குறேன் நானு. அசலா போற நல்லா நக்குதான். நல்லா இருக்கிறேன். நானா நான் யாரும் உனக்கு நெசமானமே தெரியலையே. அரே சாமி, அரே என் முன்னே பாரு, என் பின்னே பாரு, என் சைடுல பாரு, நடுவுல பாரு, அடியில பாரு சாமி. ஒண்ணுமே தெரியல. அரே சாமி என்ன சொல்ற நீ? அரே அதுல சாமி ஹரபத்தல பல பல சுப ஹத்த பத்தல தவ ஹத்த பஹாதே. ஓய் அர ஹத்தல பல பல ஹால பத்தல வத்தால தவ. என்னடா கருப்பாந்திர ஒரு அளவு புரியல. அரே ஹத்த பல ஹத்த பல ஹத்த பல ஹால பத்தல தவ ஹத்த பத்தல தவ. ஏன் உங்களுக்கு என்ன தெரியுதா? அரே ஹத்த பல ஹத்த பல வத்தல கடித்து விடுவாய். நான் தர மாட்டேன். ஏய் தமிழ்ல பேசு. ஏமாம்சே எத்தனை பலந்து விட்டு வீசேவே. நீ வீசனா பேசணும். இது என்னவா? அரே ஹத்தல பல சுப புரார பச்ச ஹத்த பல ஹத்த பத்தல தவ ஹத்த பத்தல. என்னது? அரே ஹத்த பல ஹத்த பல ஹொல்லாரு சப்பு. கொள்ளக்காரன சாப்பிடுறதா? அது நேரத்துல என்ன நிலவரத்துல கொள்ளக்காரன சாப்பிடுறதா? அரே ஹத்த பல ஹத்த பத்தல ஹத்த பத்தல ஹத்த பத்தல அரே பத்தல அரே ஹத்த பல தமிழ்ல பேசுனா பேசு. அரே ஹத்தல ஹத்த பல ஹத்த மல நிக்கு. அரே ஹத்த ஹத்த ஆத்திரல புரியுதா? அரே ஹத்தல ஹத்த டுர்ரா. அரே ஒரு பேச்சலக்கு ஊகுனாக. என்ன பொருத்தி பாசனே? பொருத்தி பாசன எனக்கு பேசுனா எனக்கு எப்படி தெரியும்? வரும் வரும். பொருத்தி பாசனால தெரியும். அரே சாமி பல்லதாதா கவுண்டர். போது கொளாய் மூடு. ஏன் சாமி அப்படி சொல்ற? அதல என்ன கண்டபடி திட்டிட்டு தமிழ்ல பேசுற?